மக்களே வெல்கம் பேக் டு a நியூ கேம். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் வேற எதுவும் இல்லை, யூபன் ஹீட்டா. என்ன கேம் இது? புதுசாக இருக்குது. நான் இதை கேள்விப்பட்டிருக்கு. சில பேருக்கு கேள்விப்பட்டிருக்கு, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது. ஏன்னா இந்த ஷூட்டிங் கேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் ஏற்கனவே விளையாடி இருக்கிறேன், நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த நிறைய ஒரு ரியல் லைஃப்பில் நம்ம இப்படி விளையாடுறோமோ அந்த அளவுக்கு இருக்கும். சரி வாங்க போகலாம். ட்ராகன் நெஸ்டா ரொம்ப கஷ்டமாச்சு. நம்மளுக்கு கஷ்டம் இல்லதா, நம்ம தான் ஏ டீம் மக்களே. நம்மள வந்து லெவின் கேமிங், நம்ம பேர் லெவின் கேமிங். ஆமாம் ப்ரோ, டார்கெட் நிற்காது. நம்மளுக்கு முன்னாடி ஒரு அக்கா போகிறாங்க, அப்படியே ஸ்கிட் அடிப்போம். ஸ்கிட் அடிச்சு எல்லாரும் காலி பண்ணுறாங்க. காலி பண்ணி என்னடா இது? ஓகே, நெட்வொர்க் சர்வைவல் ப்ராப்ளம். அட்டாக் பண்ணுற வேலையை பார்ப்போம். நான் மேலே தெரியும் பாருங்க, நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கோம். காலி பண்ணணும் இன்னைக்கு. செட்டிங்கடா நீங்கள் ப்ரோ, ரீகனெக்ட் பண்ணி பாருங்க. ஐயோ ஸ்டக் ஆயிடுச்சியா? கேம் ஸ்டக் ஆயிடுச்சுடா. ஐயோ மக்களே, மறுபடியும் பண்றேன். நான் எப்பப்போ பண்றேன்? Say hello to your madre. Madre. சரி நம்மளே ஒரு தடி வச்சுக்கலாம். சரி செத்தடா. நார்மல் வழியில் வந்ததான்டா அடிச்சு போடுறீங்க, குறுக்கு வழியில் வருவாங்க. ஸ்கிட் அடிக்கிறோம். என்கிட்டே வா. இங்கே வந்து யாருக்கிட்ட நம்மளை காலி பண்ணிட்டா மக்களே. எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? நம்மளே காலி பண்ணிட்டான் இவன். இவனுங்களாம் சும்மாவே விடக்கூடாது மக்களே. அது ஒன்று நெட்வொர்க் ப்ராப்ளமாக ஆகுது இந்த இடத்துல, என்னன்னே தெரில. இப்போ ஓரளவுக்கு இருக்கும் நெட்வொர்க். ஓ சரி, நான் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணி வந்து பார்ப்பேன் மக்களே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன அப்புறம் கொஞ்ச நேரம் மேட்ச் கொடுப்பாங்க. அடுத்து இதில் யார் 30 பாயிண்ட் எடுக்கிறானுங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர். அதனால தான் நம்ம தோற்றுட்டோம். நடுவில் ஒய்ஃபைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் போய் கட் பண்ணிட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம். பாருங்க, இதுதான் நம்மளோட கன். அப்படி சமூகா தண்ணி ஜூஸ் எடுக்கிறோம். இப்போ போயிட்டு கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இந்த ஒன்று மசிலை மாற்றிடுவோம். இந்த மசிலை மாற்றிட்டு இது கொடுத்துட்டோன்னா போதும், முடிஞ்சிடுச்சு. இப்போ போயிட்டு ஷூட் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம். வந்துட்டோம் மக்களே. இந்த இடம் இது கொஞ்சம் ஈஸி. ட்ரெயின் போகிற இடம் இது. கூட்ஸ் ட்ரெயின் தான் நிறுத்தி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அந்த இடம் முடிச்சிடலாம். நம்ம இதில் 3 அக்கா 2 பாய்ஸு, எதிர் டீமில் 4 பாய்ஸு 1 அக்கா. ஒருத்தனை ஹெட் ஷாட் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல. லெவின் கேமிங் ஒருத்தர் அடிச்சிருக்கான். லெவின் கேமிங் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? அவனாடி கூட தைரியமா. என்னடா இவன்? அந்த அக்கா பாருங்கக்கா மக்களே, பார்த்தீங்களா? இன்னும் அடிக்குதா அக்கா? உனக்கு மட்டும் தான் ஸ்கோப் வைக்க தெரியுமா? ஆண்டன் லெவின் கேமிங்கை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. சட்டப்பையில் அக்கா தெரிஞ்சா பேசல.
மொட்டை மடை சாப்பிடா. என்னடா இவன், நான் இவ்வளோ தடவை அவுட் ஆறனே, ஒரு பாட்டு பிளேயர்லாம் நடக்காதீங்க. நான் இது ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. யூடியூபோ ப்ரோ 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 வேணாம். இன்சைடு சைடு என்ன பண்ணுவேன் நான், ஆப்போசிட் சைடில் தலைவரே ஆப்போசிட்டில் வந்து காலி பண்ணுவேன். அதுக்குள்ளே அவுட்டே ஆகிட்டான். என்னடா இது மக்களே, நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. வைஃபை கனெக்ஷன் ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் சவுண்டாக வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் நான் இடத்த மாற்றிக்கிட்டு நான் இங்கே பண்ண. ஐயோ என்னடா இது, ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்றீங்களா? முன்னாடி நான் வீடியோ போட்டதை விட இந்த தடவை வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்குதான்னு கேளுங்க. நான் ஏன்னா மைக் யூஸ் பண்ணுறேன். இப்போ மைக் யூஸ் பண்ணுறதுனால ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகேவா இருந்துச்சுன்னா வாய்ஸ் ஓகே தான். இருங்க மக்களே, மறுபடியும் போய் ரீஸ்பாண்ட் பண்ண வந்துடுறேன். மக்களே, கடைசியாக வந்த மேட்ச்சு கூட நம்ம தோற்றுட்டோம். ஏன்னா இந்த ஒய்ஃபை ப்ராப்ளம் வருது மக்களே இந்த மேட்ச்சில். இருங்க நான் இடத்த மாற்றிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். எப்படி தான் இருக்கிறோம் தெரில. இந்த தடவை மைக் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கா ஒரு இது சொல்கிறீங்க. அதுக்கு தான் கேட்குறேன், வேறு இது கொடுங்க. ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறப்ப வைஃபை ஓகே. லீவ் கேம் கொடுத்துடலாம். பண்ணுறானுக்கு பாருங்கள் மக்களே. இல்லை சை டே வாங்கடா மக்களே, ஸ்டக் ஆயிடுச்சு இது. இருங்க மக்களே, மறுபடியும் என்ன பண்ணனா போய் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிட்டு இடத்த மாற்றிட்டு மறுபடியும் ஒரு புது இடத்துல வந்திருக்குறோம். இப்போ ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டில் போயிட்டு எப்படியோ ஒரு 3 மேட்ச் விளையாட்டு மேட் அவுட்டு போடுறோம். மேட் அவுட் 2 கேம் போடுறேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த ட்ராகன் நெஸ்டா ஒரே ஒரு அக்கா தான் இந்த தடவை நம்ம டீமில். அந்த டீமில் ஒரே ஒரு அக்கா தான். நம்ம வந்து 15வது லெவல் பார்த்தீங்களா? எல்லோரும் ரேங்க் லெவலுக்குள்ள ரேங்க். அங்கே பாருங்கள், வைல்ட் ஷிஃப்ட்னு ஒருத்தவங்க அப்பா 19 ரேங்க்கு. இன்சைடு போய் இங்கே போனால் தான் மெயின் பிக்சர் இடம். நம்ம மெயின் பிக்சர் இடத்துக்கு போகலாம். இங்கே ஒருத்தர் வரணுமே. சரி வரல. மேலே போய் இறங்கி அவ்வளோதான் காலி. 2 பேரை காலி பண்ணிட்டோமா கடை. இப்போ தோறணும் பாரு. மேலே போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? அவுட்டே. அடுத்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நிற்கிறான். வாடா பாடி. ஐயோ நம்மளே ஒரு தடி மாடு பயலை அவுட் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைட்டாக போக மாட்டோம், குறுக்கு வழியில் போகிறோம். இப்படி போயிட்டு இங்கே ஒருத்தன் எவனா கன்ஃபார்ம் சுற்றுவான். அதோ சுற்றுது பாருங்க எலி. நம்மக்கிட்ட தான் பக்கா ஸ்கோப் இருக்குது மக்களே. நான் பக்கா ஸ்கோப் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பையனுக்குள்ள. அவன் என்னன்னா மறையிறதுக்கே மறையிறனா என்னன்னு சொல்கிறது தரதே அவன் தான் போல. அப்படி ஒழிஞ்சுட்டு இருக்கிறான் நல்லா. இந்த நேரத்தில் என்ன வந்து எதிரி எல்லாரையும் ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த காலி பண்ணுறேன். ஏக்கா உனக்கு எனக்கு சண்டை வேணாம், ஒழுங்கா அவுட் ஆகிட்டு போடே. ஐயோ 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 போச்சா. நான் வர கடைசியாக கன்னை வர சேஞ்ச் பண்ணிட்டேன். பவர் கன். ஓகே நல்லா ஓடு 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 ஓடு. திரும்ப பக்கம் ஓடுறாக்கண்ணா. பா சுடுறத பார்த்தீங்களா? பா
அவுட் அவுட். கண்ணா எங்க வரீங்க? அவுட் 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 அவுட். Ay, you piece of mierda. எங்க இருந்து யார்கிட்ட இந்த அக்கா நின்னா போதும், எல்லாரும் நல்லா வருவாங்க. Okidoki. சாப்பிட நான் இன்னும் சொல்லிட்டேன், இந்த கேம் வந்து உங்களை அடிக்ட் ஆகிறதுக்கோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கோ கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த கேம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு பார்த்துட்டு இதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. நான் சொல்கிறது கேளுங்க. என்னவென்றால் நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு எனக்கு வர லைக்குக்கு மட்டும்தான் எல்லோரும் வீடியோ போடுறோம். யாரும் கிடையாது, எல்லோரும் தான். அதனால் இதுக்கு அடிக்ட் ஆகாமல் எல்லாருமே நல்லபடியாக இருங்கன்னா என்னோட கமெண்ட். மக்களே, நம்ம தான் இந்த தடவை வின்னு. எப்படி? அவ்வளோதான், நம்ம தான் வின்னு. அவங்க 25ல் அவுட்டு, 30ல் நம்ம வின் ஆகிட்டோம். பிரச்சனையே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப லெவின் கேமிங் நம்ம பேர். இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2000 இது தோணும் காசு இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் எத்தனை லெவல்? 8வது லெவல் இருக்கிறோம். நம்ம 8வது லெவல் இருக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். நெக்ஸ்ட் மேட்ச் எந்த இடம் இருக்கும்னு தெரியல, பட் ஈஸியாக இருக்கும், வேலிக்கலாம். ஓகே. ஓ பேஸ் இது இருக்கிறதுலே குட்டி மேப்பு. இந்த குட்டி மேப்பில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நம்மளுக்கு ஈஸி. எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தானே, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கஷ்டம் தான் எல்லாருக்கும். விட்டுட்டாங்க இந்த இடத்துல விட்டாங்களோ, அது நிற்குது பாருங்க. ஐயோ வெறிடா எல்லாருக்கும். ஐயோ, நம்மள மாதிரியே ஒருத்தன் நம்மளே காலி பண்ணிட்டான். லெவின் கேமிங் சுட்டுட்டியாடா? லெவின் கேமிங் யாருன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம வரக்கூடாதுப்பா. அவனே தானே மறுபடியும் நம்மள அடிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் காட்டுது. ஒரு நிமிஷம் கண்ணா. இவ்வளோதான் வந்தாலும் அவுட் அடிக்க முடியாதுப்பா. செத்து சாப்பிடா. இப்போ நம்மளோட பவர் காட்டலாம். ரெடி டு கோ. ரக்கா செத்துப்பா. சண்டை வேணாக்கா. போப்பா. கையாலே தூக்கி காலி பண்ணி அவ்வளோது. யார் நம்மள இது வேண்டாம். ஐயோ வந்துச்சுப்பா. வாய்க்கா ஓகா பாய்க்கா. இந்த அக்காவுக்கு ஒரு டாட்டா காட்டலாம்னு நினச்சேன். ஒழிஞ்சுக்குது பாருங்க எலி. செத்து போச்சு. எலி பையன் எலி மாதிரி ஒழிஞ்சுருக்குறான். வீர மாதிரி போவாங்க, எலி மாதிரி ஒழிஞ்சுருக்குறான். கொஞ்சம் செத்து போடா. செத்து போடணும், நம்ம தான் செத்து போகிறோம். சரி விடுங்க, பிரச்சனை என்ன? ஜஸ்ட் அ கேம். கேம்ஸ் அ கேம், ஜஸ்ட் அ கேம். கேம்லாம் பிரச்சனையே கிடையாது. இதான் நம்ம இந்த கேமில் கன் எல்லாமே நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னால் எங்கே இருக்கிற வாங்க சாகு. எங்கே வந்து யாருக்கிட்ட லெவின் கேமை அடிக்கிறதுக்கு எவனாலும் இது ஓடு வா வந்துட்டான் எவனோ ஒருத்தன் கீழே இறங்கி அதான் போடுது. எலியா இந்த ஸ்கேட்டிங் யூஸ் பண்ணி காலி நம்பாவா நம்ம நேரடியாக போய் காலி பண்ணுறோம். இவனுக்கு என்ன வெறின்னு தெரில, நம்மளே சொல்கிறான். நம்மளும் அவனை ஏதாவது சுட்டுனுதான்.
கையாளி குத்தி காலிப்பாரு. ஆறு ஏற்றிப்போம். நம்மள இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு. ஆனால் 4 பாயிண்ட் எடுக்கணும். கிரிட்டிக்கலான ஜெயிச்சிட்டோம் மக்களே. தோல்வியை பாட்டுக்கு இருந்தா மக்களே. பாட்டு கேட்டிருக்கோம் மக்களே. சென்னை பாட்ட சென்னை. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்குள்ளே இறங்கலாம். நான் இதோட இந்த விஷயத்தை 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப் மக்களே இது. இந்த மேப் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஓகே. Yo, what is this, bro? We are losing this fight. Keep pressing. Keep pressing. Oh, shit. எப்படி மக்களே? கடவுள்கிட்ட பிளஸ் வாங்கிட்டு போறோம். பிரச்சனை இல்லை. அந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனை தெரியல. நம்மளே ஒரு சண்டை எடுக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கோம். எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்குதான் நான் கேட்கறேன்.
நசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி மகிழ்ச்சி கருணையை மறு கவலை கல்லையாறு இதயத்தில் ஒரு இருக்கும் வரும் பொரு யாவும் இங்கே மாயம் உன் வீரம் என்னும் சீரிப்பாயும் நம் தேசம் எங்கும் ரோஷமேறும் ஒரு வார்த்தை கூட புது மாற்றம் காணும் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு கபாலிடா விடுதலை எடை விடை என்ன நினை பயத்தைய முறை பகல் கனவை உடை வீரம் தியாகம் மோதும் உன் தோளில் காயம் மாறும் இனி கோலம் துரோகம் மாயும் வருங்காலம் இனிக்கு இதிகாசமாகும் காபாலி 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 ஜெயிச்சிட்டோம். கடைசி எண்டில் எப்படி சாங்கு ஓகே, இதான் கடைசி மேட்சா இருக்க போது இதை முடிச்சுட்டு நம்ம ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே ஓகே, பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. அழாதீங்கடே, தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. Hello to your madre.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்